தொலைக்காட்சி இவரை பார்த்த ஞாபகம் யாருக்காவது எங்கேயாவது அப்படி ஒரு ஞாபகம் வருதான்னு பாருங்க. அப்படி ஞாபகம் வரலன்னா தமிழ் தேனி கொட்டிடும். பி கேர்ஃபுல் மிஸ்டர் தமிழ் தேனியம். இனிய மாலை வணக்கம். உங்களெல்லாம் மீண்டும் ஒரு முறை சந்திப்பதில் மிகவும் மகிழ்கிறேன். ஏற்கனவே ஒரு வாட்டி இங்கே வந்து மிஸ்டர் குணா அழைச்சார், வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு போனேன். அந்த ட்ரிப்பு நான் இங்கே வந்து என்ஜாய் பண்ணதுக்கும் இந்த ட்ரிப்பு நான் இப்போ வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கும் there's a vast difference. அதாவது கலை வந்து வளர்ந்துட்டே, கலை வளருது அப்படின்னு சொல்றதை விட நம்ம வளர்ந்துன்றோம். இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது எவ்வளவு திறமைகள் வந்து கொட்டி கிடக்கிறது. அதாவது பொதுவாகவே வந்து திறமைகள் இருக்கும், அதை ரெக்கக்னைசேஷன் வந்து ரொம்ப கஷ்டம். அதை ரெக்கக்னைஸ் பண்ணி இந்த திறமை இங்கே இருக்கு, இதெல்லாம் வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கரெக்டாக அதுக்கு உண்டான சின்ன பொண்ணு பாடிட்டு பார்த்தா அந்த குரலை கண்ணை மூடின்னு கேட்டால் எப்படி இருக்குன்னா, ஏதோ ஒரு 40-45 வயசு ஒரு லேடி நிறைய சங்கீதம் வந்து கத்துண்டு ரொம்ப மேடையில் பாடி அந்த குரலோட பிராக்டிஸ் அது அப்படியே இழஞ்சு அதுக்கப்புறம் எப்படி இருக்குமோ அப்படி இந்த வயசுலயே இருக்கு அந்த குழந்தைக்கு குரல். இது வந்து பூர்வ ஜென்ம சுகிருதம் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா நீங்க முதல்ல நம்ம சொன்னா நம்ப மாட்டோம். என்ன வயசுமா? 7 வயசு பொண்ணு இந்த பாட்டை பிசுறு இல்லாம கமகத்தோட பாடும் அப்படின்னா அதை சும்மா சொல்ல அப்படிதான் சொல்லுவோம். ஆனா கேட்டா புரியும். இது எப்படின்னா இவங்க பேரண்ட்ஸ் வந்து பிராக்டிஸ் கொடுத்துருக்காங்க, ரைட்? எவ்வளவோ பேரண்ட்ஸ் வந்து பிராக்டிஸ் கொடுக்குறாங்க. பட் எத்தனை குழந்தைகள் பாடுறது? அது வந்து நீங்க பிராக்டிஸ் கொடுத்தது வந்து ரொம்ப அப்ரிஷியேட்டபிள் இல்லைன்னு சொல்லலை. ஆனா அதுக்கு மீறி இயல்பாகவே அந்த குழந்தைக்கு ஒரு கிஃப்ட் விதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிஃப்ட் தான் நம்ம பாராட்டணும். நன்றி. இன்னைக்கு சாதாரணமாக வந்து கலந்துக்கணுன்றதுக்காக வந்தேன். இங்க வந்து நிறைய திறமைகள் இருக்கு, இதை நிறைய யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி அவங்கள்ட்ட பேசிட்டே இருக்கேன். நானும் வந்து நிறைய எழுதிட்டு இருக்கேன். தமிழ் தேனிங்கிற பேர்ல நெட்ல நிறைய எழுதிட்டு இருக்கேன். ஓலைச்சுவடிகள் ஆராய்ச்சி, தமிழ் ஆராய்ச்சி, நம்மளோட புராதனமான கோயில்களை பத்தி ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். tamiltheni.blogspot.com அதுல போனீங்கன்னா என்னோட நீங்க படிக்கலாம். இந்த கூகுள்ல போய் நீங்க தமிழ் தேனி போட்டா கூட நிறைய படிக்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர் கூட சொல்றாரு, நீங்க என்னென்ன சீரியல்லாம் நடிச்சீங்க அப்படின்னு சொல்லுங்கன்றாரு. ஒருவேளை அடிக்க வந்தாலும் வரலாம் எல்லாரும். ஏன்னா நான் நடிச்சதுக்குள்ள நிறைய பார்த்தீங்கன்னா வில்லனா தான் நடிச்சேன். சிட்டின்னு ஒரு ஃபேமஸ் சீரியல்ல வந்து மேனேஜர் சாரங்கனா வந்தேன். இப்போ கோலங்கள்னு ஒரு சீரியல்லையும் வந்து கிருஷ்ணமாச்சாரின்னு என் பேர்லயே காலேஜ் சேர்மனா வந்தேன். எதுலையுமே அதுவும் தெரியல, என்னை பார்த்தா வில்லன் மாதிரியே இருக்கான்னு தெரியல. யார் கூப்பிட்டாலும் வில்லன் தான் கூப்பிடுறாங்க. சரி, அதுவும் நானும் போய் நடிச்சுட்டு வரேன். அதான் கஷ்டமா. அது மட்டும் இல்லை, அதில் ஒரு சின்ன சீக்ரெட் இருக்கு. இப்போ நம்மளுக்கு வீரப்பனை தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது கொஞ்சம் ஏதாவது ஒரு சாகசம் பண்றவா இருக்கா பார்த்தீங்களா? ஒன்றும் இல்லை, 2-3 நாள் முந்தி பேசிட்டு இருக்கும்போது இந்த வீரப்பனை சுட்டுட்டாங்க பாவம். உடனே என் ஒய்ஃபில் ஐயோ பாவங்க, சரி இதை விளையாட்டா இருக்கு, வீரப்பனை சுட்டதுக்கு ஐயோ பாவம் இருக்கு. அந்த ஆளு என்ன தப்பு பண்ணா என்ன ரைட் பண்ணாங்கிறது முக்கியமே இல்லை. ஆனா இத்தனை பேர் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கிறதுக்கு காரணம் ஏதோ ஒரு வீர சாகசம் பண்ணியிருக்கான். அதாவது நம்பியாரை எல்லாருக்கும் பிடிக்கும், எம்ஆர் ராதாவை எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா அவங்க பண்ற அந்த வில்லத்தனத்துல வந்து ஒரு டெக்னிக் இருக்கு. அதுதான் கொஞ்சம் கஷ்டமான நடிப்பு.
ஸோ அந்த மாதிரி சான்ஸாக கொடுத்தாங்க. அதை நான் ஏதோ ஓரளவு பண்ணேன். சினிமா நிறைய பண்ணிட்டேன். சிவாஜின்னு ஒரு படம் வந்து ரஜினிகாந்த், அதுலேயும் பண்ணேன். அந்த மியூசிக்கல் ஸ்டோர் மேனேஜராக வந்தேன். நிறைய பண்ணேன். நிறைய சீரியல்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். அது சும்மா சொல்லிக்கிறதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பட் இப்போ எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு டோட்டலாகவே எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு எழுத்தில் இருக்கேன் இப்போ. ஏன்னா நம்மளோட பாரம்பரியங்கள், நம்மளோட புராதனங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழிஞ்சிட்டே இருக்கு. பலவிதமான கோயில்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா கல்வெட்டுலாம் இருக்கு. அந்த கோயிலையே சரியா பராமரிக்க அந்த கல்வெட்டெல்லாம் அழிஞ்சு போயிட்டு இருக்கு. நாங்கள் மின் தமிழ் கூகுள் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் நடத்துகிறோம். அதில் மரபு சார்ந்த, அதாவது நம்மளோட புராதனங்கள், கல்வெட்டுகள், கோயில் சிற்பங்கள் இதெல்லாம் புகைப்படம் எடுத்து ஓலைச்சுவடிகள்லாம் நாங்கள் போய் இப்போ ஓய் சாமிநாத ஐயர் வந்து ஒரு காலத்தில் அதை பண்ணிட்டு இருந்தார். ஓலைச்சுவடிகளை தேடி தேடி எடுத்து அந்த ஓலைச்சுவடிகள் வந்து படி எடுத்து அதில் என்னென்ன ரகசியங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணிட்டு இருந்தார். அதை இப்போ நாங்கள் கண்டினியூ பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வேலைகள் கொஞ்சம் உருப்படியான வேலை செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லை, உங்களுக்கே தெரியும், எல்லாம் இங்க இருக்கிற லேடிஸ் எல்லாருமே சீரியல் பார்க்குறீங்க. ஏதாவது ஒரு சீரியல்ல ஓபன் பண்ணி பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் வர டயலாக், உன்னை நான் வாழ விட மாட்டேன். அதுவும் ரொம்ப ஆக்ரோஷமா, மென்மையான பெண்கள், ஆனா அதுல ஆக்ரோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. இதை நீங்க சேனல் மாத்தி சேனல் மாத்தி சேனல் மாத்தி சேனல் மாத்தி எந்த சீரியலை பார்த்தாலும் அதுல ஒரு லேடி அதே டைலாக் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து ஒண்ணுமே பிரயோஜனமே இல்லை அப்படின்னு தோணி போய் தான் சரி உருப்படியா ஏதாவது செய்யலாமேன்னு சொல்லிட்டு எழுத்துல இருக்கேன். ஏன்னா எங்க அம்மா ரைட்டர். இந்த மிஸ்டர் குணா சொன்ன மாதிரி திரு கலாகேந்திர கோவிந்தராஜ் என்னோட உறவினர். அது இங்க நானும் குணாவும் மீட் பண்ணும் போது அது தெரிஞ்சது. இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கிய மிஸ்டர் குணா அவர்களுக்கும் உங்களுக்கும் நன்றி, வணக்கம். Ladies and gentlemen, yet another young talent by name Pavitra. கடுகு சிரித்தாலும் காரம் போகாது. என்ன கலக்க போற பாருங்க. வாங்க, ப்ளீஸ் கம்.